100 மடங்கு நன்மைகள் வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு கானான் நாட்டிலே குடியிருந்த பொழுது பயங்கரமான பஞ்சம் வந்தது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் ஊரை காலி பண்ணிவிட்டு எகிப்தை நோக்கி உணவிற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஈசாக்கே, நீ எகிப்திற்கு அவர்களோடு செல்லாதே, நீ இங்கேயே தங்கியிரு, நான் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அது மட்டும் அல்லாதபடிக்கு நான் உனது தந்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார் என்று நாம் ஆதியாகமம் தொடக்க நூல் 26:3 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஈசாக்கு என்ன நினைத்திருந்திருப்பார்? என்னடா இது, இவ்வளோ பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ போகாத, நீ இங்கேயே இருன்னு சொல்கிறாரே, ஐயோ சூழ்நிலைகளை பார்த்தா நான் போகாமல் இருக்க முடியும் என்று தான் நினைத்திருப்பார். அது மனித எண்ணம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அது மட்டும் அல்லாதபடிக்கு அவர் ஒரு பெரிய ரிஸ்கை எடுத்தார். அதாவது அந்த பஞ்ச தேசத்திலும் பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தார். அதாவது விவசாயம் பண்ண முயற்சித்தார் என்று கூட சொல்லவில்லை, விதை விதைத்தார். ஆண்டவர் அவரோடே இருந்து 100 மடங்கு பலன் பெற அவருக்கு கிருபை புரிந்தார் என்றும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அவர் மிகவும் பெரிய செல்வந்தனாகி மகா பெரியவனானார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்பொழுது இந்த கேள்வியை கேட்டார் என்றால், அதாவது நீ இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றாயே மகனே மகளே, உனக்கு அன்ஃபேவரபிளாக, அதாவது உனக்கு சாதகமாக இல்லாமல் இந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை செய்யாமல் நான் உனக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய் என்று சொல்வார் என்றால் அது சுத்தமாக நமக்கு நன்மை தர முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை விட்டு விடுவோமா? யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களை. உதாரணமாக, வெளிநாட்டில் உங்களுக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கின்றது. உடனே நீங்களும் போக வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் பசுமையாக இருக்கின்றது, இங்கு சூழ்நிலை மோசமாக இருக்கின்றது, அதனால் போய்விடலாம் என்று நினைத்து ஜெபம் பண்ணுகின்றீர்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகின்றார், போகாதே, நீ இங்கேயே தங்கி இரு என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இல்லை ஆண்டவரே, அந்த வேலை ரொம்ப நல்ல சம்பளம் ஆண்டவரே, அந்த வேலையில் கிடைக்கிற அந்த சம்பளத்தில் கிடைக்கிற கூடிய பணத்தை வச்சு நான் இங்கே எவ்வளோ ஏழைங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி உங்களே நீங்கள் சமாதானப்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுகின்றீர்களா? நான் காணப்படுகின்றேனா? நன்றாக யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எவ்வாறு ஈசாக்கை தனது வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் பஞ்ச தேசத்திலும் எனக்காக அவன் அந்த இடத்திலேயே தங்கி இருந்தானே, அவனை எப்படி நான் உயர்த்தாமல் போவேன் என்று சொல்லி உயர்த்திய ஆண்டவர், வாக்குமாறாத தெய்வம், இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆமேன். இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நிச்சயம் உயர்த்துவார், 100 மடங்கு பலன் காண செய்வார். அதற்கு தேவை ஆண்டவரின் வார்த்தைகளின் மேல் உள்ள விசுவாசம், நம்பிக்கை, அவருக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான். அவருடைய வார்த்தைகள் எப்படி நமக்கு தெரியும்? விவிலியத்தை வாசிப்பதின் மூலமாக தான். ஆகவே விவிலியத்தை வாசிப்போம், நேசிப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், நிச்சயம் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ நான் சூழ்நிலைகளை பார்க்காமல் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ளவளாக நடக்கத்தக்க வகையில் என்னுடைய மனதை நீர் மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எனது மனதை உம்மிடம் கொடுக்கின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.